ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வேலையெல்லாம் எப்படி போகுது? சரியா போகுதா இல்லையான்றது தெரில. நான் ஒரு மாசமா கொஞ்சம் வேலையெல்லாம் சரியா பண்ணல. அதனால எப்படி இருக்குன்னு தெரில. எல்லாருக்கும் வேலையெல்லாம் நல்லா போகுது அப்படின்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நைட்ல வண்டி ஓட்டுறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம்ன்றது நைட்ல ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். எப்பவாச்சும் ஒரு வாட்டி வண்டி நைட்ல ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நைட் ஓட்டுறது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நைட்ல கண்டினியூஸா ஓட்டி பார்த்தாதான் தெரியும் நைட்ல ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது. அதாவது நம்ம உடலை வருத்திக்கிட்டு தான் நம்ம வேலை செய்யறோம், தூக்கம் இல்லாம. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி 8 மணி நேரம் தூங்கணும், இல்ல 10 மணி நேரம் தூங்கணும், 7 மணி நேரம் தூங்கணும்லாம். நம்ம டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் கணக்கே கிடையாது. ஏன்னா நம்ம பகல்ல தான் வேலை செய்யறோம், நைட்லயும் வேலை செய்யறோம். நைட்ல வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கமே இருக்காது. 8 மணி நேரம்ன்றது 10 மணி நேரம் கூட கண்டினியூஸா வண்டி ஓட்டுவாங்க, நைட்டு மட்டுமே ஓட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் இல்லாதனால உடல் ரொம்ப டயர்ட் ஆகி போயிடும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்ணுல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டோட்டலாவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம நைட்ல வண்டி ஓட்டுறோம் இல்லையா. அந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி நம்ம இந்த டம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஹெட்லைட்னால வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இப்போ நம்ம சிட்டியை எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் சிட்டியில் ஓட்டக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹை பீம் போட்டு தான் வண்டி ஓட்டுறோம். வண்டியில எதுக்கு ஹை பீமு எதுக்கு லோ பீமு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாம தான் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஓன் போர்டு வண்டி ஓட்டக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஹை பீம் போட்டு வண்டி ஓட்டுவாங்க. இப்போ என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாக்கா, இந்த ஹை பீம் போட்டு ஓட்டுறதுல கூட இப்போ பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம பழகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ புதுசாக என்ன ஆகுதுன்னா, புதுசா வரக்கூடிய வண்டிங்க இருக்கு பாருங்க, புது ஹை அண்ட் மாடல் வண்டிங்க. அதாவது ஒரு 2022க்கு மேல வந்திருக்கிற வண்டிங்க. அந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அது ஹாலஜன்ல தான் கொடுத்துருப்பாங்க. சில வண்டிகளை மட்டும் அது எல்இடியில ப்ரொஜெக்டர் லாம்பு கொடுத்துருப்பாங்க. அது ஃபோக் லேம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபோக் லேம்பும் எல்இடியில கொடுப்பாங்க. இவங்க வண்டி வாங்கிட்டு என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா ஆல்டரேஷன் பண்ணும்போது இந்த ஹாலஜன் பல்பு மாத்திட்டு எல்இடி பல்பு போட்டுறாங்க, இல்லைன்னா எல்இடி லைட்டா மாட்டிடுறாங்க. இந்த எல்இடி பல்பு போட்டு ஓட்டும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல நம்மளுக்கு வெளிச்சம் வரும் நைட்டு நம்ம ஓட்டும் போது. அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எதிரில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம எதிரில் போறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சுத்தமா விசிபிலிட்டின்றது சுத்தமா இருக்காது. இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் லாம்பு போட்டு ஓட்டுறவங்களுக்கான நல்லா இருக்கும், பகல் மாதிரியே வெளிச்சமா இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஆனா எதிரில் வரவனோட கண்ணு தான் ஸ்பாயிலா போயிடும். கண்ணு ஸ்பாயிலா போறது மட்டும் இல்லாம அவனுக்கு விசிபிலிட்டி இல்லாம அவன் கொஞ்சம் தடுமாறி தான் வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு. அதனால நிறைய ஆக்சிடென்ட்டும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாதமா பண்றாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சில வண்டிகளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே ஹை பீம்ல வச்சு சிட்டியில ஓட்டுவாங்க. சிட்டியில எப்படி ஹை பீம் வச்சுட்டு எல்இடி ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிட்டி ஃபுல்லாவே லைட்டிங்கா இருக்கு, வெளிச்சமா தான் இருக்கு. இதுல நம்மளோட நார்மல் லைட்டே போதுமானதுதான். இதுல போயிட்டு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட் போட்டுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு. அதாவது இந்த ஹை அண்ட் மாடல் வண்டி எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு எதிரில் வரவங்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு அவங்க வேலை உண்டு, அவங்க வண்டி, அவங்க காசு, அவங்க வண்டி வாங்கி வச்சு ஓட்டுறாங்க. அதனால அவங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படுறது கிடையாது. எதிரில் வரவங்களோட கண்ணு எஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நம்மளோட கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே எரிச்சலா இருக்குங்க அந்த லைட்டை பாத்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 செகண்ட் ஆயிடுது. அந்த அளவுக்கு டெய்லி நம்ம நைட்டு வேலை செய்யும் போது அப்படின்னும் போது நம்மளுக்கு அது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா எஃபெக்ட் ஆகி நம்மளோட பார்வை இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாத மாதிரி தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா இப்ப இந்த தார் வந்திருக்கு இல்லையா, தார் வண்டி, இன்னோவா, கிறிஸ்டா, அந்த மாதிரி கொஞ்சம் ஹை அண்ட் மாடல் வண்டி, அதாவது பிஎன்டபிள்யூல எல்லாம் பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பு கொடுத்துருக்காங்க. அதுலயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கே பவர் எக்ஸ்ட்ரா பண்றதுக்காக கட் அவுட் எல்லாம் மாட்டி இந்த லைட்டு ஒயிட் லைட் பார்த்தோன்னா நல்லா லுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் எந்த ஒரு காவல்துறையும் ஆக்ஷன் எடுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஓட்டும்போது நம்மள மாதிரி எதிரில் வண்டி ஓட்டுறவங்க இதனால பாதிக்கப்படுறது ஒண்ணுமே தவிர்க்க முடியாது. நம்ம கண்ணு நாசமா தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சிட்டியில மட்டும்தான் இது பிரச்சனையான்னு பார்த்தாக்கா அப்படி கிடையாது, எல்லாருக்குமே இது பிரச்சனை தான். லாங் ஓட்டக்கூடியவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னாக்கா லாங் ஓட்டுறவங்க ஹைவேஸ்ல ஓட்டக்கூடியவங்களுக்கு எப்படி பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னாக்கா, டபுள் ரோடு இருக்கும்போது நம்மளுக்கு பெருசா எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா சென்டர் மீடியன் இருக்கும், இல்லைன்னா செடிகள் எல்லாம் வச்சிருக்கனால நம்மளுக்கு அது பெருசா எஃபெக்ட் ஆகாது.
அதுவும் சிங்கிள் ரோடுல இருக்கக்கூடிய ஊருக்குள்ளெல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சிங்கிள் ரோடு இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். அங்கங்க ஊர்ல இருக்கக்கூடிய லாரிங்க, அதாவது இந்த டாரஸ் லாரிங்கெல்லாம் இருக்கு பாருங்க, டிப்பரு, மண் லாரிங்க, மண்ணு கடத்துவாங்க, மண்ணு ஏத்திட்டு போற வண்டிங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாரிங்க இருக்கு பாருங்க. அந்த மாதிரி லாரிங்க, அந்த மாதிரி இன்டர்சிட்டி போகக்கூடிய பஸ்ஸுங்க, பிரைவேட் பஸ்ஸுங்க, கவர்மெண்ட் பஸ்ல கூட இப்ப மாட்டி ஓட்டுறாங்க. இது ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்போ ப்ரொஜெக்டர் எல்இடி லைட்டோ கிடையாது. அதுக்கெல்லாம் மேலே ஏறி போயிட்டு அந்த எல்இடி இப்படி ரவுண்டா இருக்கும் பாருங்க, ஒரு ஃபோக்கஸ் லைட். அது இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்கு கூட எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம ஒரு லைட்டு தான் இந்த ஃபோக்கஸ் லைட். அதுக்கு அலோடே கிடையாது, அப்ரூவலே கிடையாது. அதுக்கு வேற ஏதாவது யூஸுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது நம்ம யூஸுக்காக யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த லாரிக்காரங்களும் பிரைவேட் பஸ்ஸுக்காரங்களும். இப்ப கவர்மெண்ட் பஸ்லயே இந்த ஃபோக்கஸ் லைட்டு, இந்த ஹெட்லைட் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோக்கஸ் லைட் மாட்டி ஓட்டுறாங்க. பிரைவேட் பஸ்ல ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஒரு 8ல இருந்து 10 ஹெட்லைட் அவங்க மாட்டி வச்சிருப்பாங்க. நல்ல பவர்ஃபுல்லா பவர் ஏத்துறதுக்காக எக்ஸ்ட்ரா கட் அவுட்டும் எக்ஸ்ட்ரா பவரான பல்பும் மாட்டி தான் ஓட்டுறாங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோக்கஸ் லைட் மாட்டுறாங்க பாருங்க. இந்த 10 லைட்டுக்கு உண்டான பவர் இந்த ஒரு செட் ஃபோக்கஸ் லைட் மாட்டினா வந்துடுது. இந்த 10 கூட தான் இந்த 12 லைட் ஆகுது இது சேர்த்து. இந்த ஃபோக்கஸ் லைட்டோட சேர்ந்து 10 வெளிச்சமும் சேர்ந்து வரும்போது எதிரில் வரவனோட கண் எப்படி என்ன ஆகும் அப்படின்றத பத்தி இவங்க யோசிச்சு கூட பாக்குறது இல்லைங்க. அவங்களுக்கு அவங்க சுயநலமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ரோடு தெரியணும், அவங்க போனோம், அவ்வளவுதான். மற்றவங்க கண்ணு வெடிச்சு போனா என்ன, செதறி போனா என்ன, நாசமா போனா என்ன, அதை பத்தி எல்லாம் எவனும் கண்டுக்கிறதே கிடையாதுங்க. சிங்கிள் ரோட்ல எல்லாம் ஓட்டுறவங்களுக்கு தான், அது நைட்ல ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவும் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை. அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வாங்கி வச்சு அவங்களும் ஓட்டுவாங்க. அதுதான் இப்போதைக்கு லாங் எல்லாம் ஹைவேஸ்ல ஓட்டுறவங்க பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் சட்டவிரோதமா தான் இந்த ஒரு லைட், இந்த ஃபோக்கஸ் லைட்ன்றது மாற்றுறதே சட்டவிரோதமா தான் மாட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஒரு ஆர்டியும் செக் பண்றதும் கிடையாது, பிடிக்கிறதும் கிடையாது. அவன் கண்ணு நாசமா போய் இன்சூரன்ஸும் கிடைக்காம, காசு இருக்கிறவன் இன்சூரன்ஸ் வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், காசு இல்லாத என்ன பண்ணுவோம், கண்ணு தெரியாம குருன்னா பிச்சை தான் எடுக்கணும். அந்த மாதிரி போற அளவுக்கு தான் இந்த லைட் எல்லாம் வச்சு ஓட்டுறாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய லைட் எல்லாம் வச்சுட்டு சிங்கிள் ரோட்ல ஓட்டிட்டு போகும்போது ரொம்ப பிரச்சனை. இல்லைன்னா அந்த ரோடுல சிங்கிள் ஹைவேஸ்ல போகும்போது டபுள் ரோடு இருக்கும்போது நீங்க போட்டு போனீங்கன்னா ஓகே. சிங்கிள் ரோடு போகும்போது அந்த ஃபோக்கஸ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? அந்த மாதிரி பண்றது கிடையாது. நீங்க சில சிங்கிள் ரோட்ல எல்லாம் பார்த்தா தெரியும், மண் லாரிங்க லைனா 10 லாரி 20 லாரி போயிட்டு இருக்கும். அந்த எல்லா லோரிலுமே 10 லைட்டு 12 லைட் இருக்கும். அதுல எல்லாமே ஃபோக்கஸ் லைட், 2க்கு பதிலாக 4 ஃபோக்கஸ் லைட் வச்சு ஓட்டுறாங்க. நம்மளுக்கு சுத்தமா ரோடும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கண்ணு அந்த 10 வண்டி பாஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு 5 நிமிஷத்துக்கு கண்ணு தெரியவே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கண்ணு ஸ்பாயில் ஆக போறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால நைட்டு இந்த மாதிரி சிங்கிள் ரோடு இருக்கிற ஊருக்கு போறதா இருந்தா நைட் டிராவல் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். இது லாங்கில் மட்டும்தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, லாங்கிலே இருக்கு, சிட்டிலே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை. என்ன பண்றது? யாரு கேட்கறாங்க? யாரு கேட்பாங்க சொல்லுங்க? போலீஸ்காரங்க தான் கேட்கணும். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு போனோம்னா உடனே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, இல்லைன்னா கழட்டி அவங்க ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ பிரைவேட் பஸ் எல்லாம் இப்போ ஸ்ட்ரைக் பண்ண, கேரளாவில் போனீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளா ஸ்ட்ரைக் பண்றாங்க இல்லையா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். எக்ஸ்ட்ரா ஏர் ஹார்ன் போடுறது, எக்ஸ்ட்ரா இந்த ஃபோக்கஸ் லைட் பண்றது, அங்கே இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அங்கே போலீஸ்காரன் கரெக்டாக பிடிச்சிட்டு ஃபைன் போட்டுருவாங்க, அது கழட்டி விட்டுருவாங்க. இங்கே அந்த மாதிரி நம்மளுக்கு செக் பண்றதுக்கு அவ்வளோ மும்முரமா செக் பண்ணி அது பிடிக்க மாட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே மாட்டிட்டு தெரியுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பஸ்ஸுக்காரங்க மட்டும் இல்லாம இப்ப நம்ம சென்னை சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம டாக்ஸி ஓட்டுறவங்களே சில பேர் நம்ம வண்டி முன்னாடி ஃபோக்கஸ் லைட், ஹெட்லாம்பில் கூட லைட் மாட்டினா கூட நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சு ஓட்ட முடியும். இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்கு பாருங்க, ஃபோக்கஸ் எல்இடி லைட், இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம சென்னை சிட்டியில் என்ன பெரிய பெரிய ஹைவே ரோடு, அது சின்ன சின்ன சந்துக்குள்ள போகும்போது இந்த ஃபோக்கஸ் லைட் போட்டு அது ஹை பீம் போட்டு போறதுல அவசியம் என்ன இருக்குன்றது தெரியல. அந்த டாக்ஸிக்காரங்க சில பேர் வாங்கி எக்ஸ்ட்ரா மாட்டி வச்சிருக்கிறது, நிறைய வண்டிகளில் மாட்டி ஓட்டுறது நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இல்லாமல் ஆட்டோ ஓட்டுற நண்பர்களும் மாட்டுறாங்க. சில பேர் தான் மாட்டுறாங்க. அது எங்க மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோல எல்லாம் விண்ட்ஷீல்டுக்கு கீழேயே இந்த சென்டரா மாட்டுவாங்க. அப்போ அது நேரா தான் இப்படி அதோட லைட் வருது, எதிரில் வரவனோட கரெக்டா மூஞ்சியில படுற மாதிரி தான் அந்த லைட் வருது, தவிர இப்படி கீழ் நோக்கி கிடையாது. அப்படியே ஃபோக்கஸ் லைட் இப்படியே நேராவே மாட்டி வச்சிருக்காங்க. அது வரதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அந்த ஃபோக்கஸ் எல்இடி லைட்ன்றது. இந்த லைட் மாட்டி ஓட்டுறதுன்றது சட்டவிரோதம் தான். இது பிடிக்க வேண்டியது ஆர்டிஓவோ போலீஸ்காரங்களோ தான். நம்ம சொல்லி எதுவும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஓன்போர்டு வண்டி ஓட்டக்கூடியவங்க அவங்க சுயநலத்துக்காக அவங்க வச்சுக்கிறாங்க.
அவங்க எதுவும் நம்ம கேள்வி கேட்க முடியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு மற்ற டிரைவருங்களோட கஷ்டம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்பாச்சும் வண்டி எடுத்து ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும், அவ்வளவுதான் அவங்களோட தோட்டு. ஆனா டிரைவருங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, டிரைவருங்களோட கஷ்டம் எவ்வளவுன்னு தெரியாது. நைட்டு பூரா கண்மழிச்சு ஓட்டுவாங்களே, அவங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் லைட் பட்டாச்சுனாக்கா கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுமே அப்படின்றத பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க அதை யோசிக்கணுன்ற அவசியமும் கிடையாது இல்லையா. ஆனா நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய, இந்த பஸ் ஓட்டக்கூடியவங்க, லாரி ஓட்டக்கூடியவங்க, இல்ல ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, டாக்ஸி ஓட்டக்கூடியவங்க, இந்த ஃபோக்கஸ் லைட் மாட்டி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, டிரைவர்கள் நண்பர்களுக்கு நம்ம டிரைவருங்களோட ஃபீலிங்ஸு இல்ல டிரைவருங்களோட கஷ்டம் இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா. தெரிஞ்சுமே நம்ம பண்ணும்போது நம்ம சுயநிலமா தான் இருக்கு அப்படின்னு தானே சொல்லணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம தான் பண்ணணும் அப்படின்றது தான் அது சுதந்திரம்னு சொல்றது. மற்றவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சுயநலமா இல்லாம கொஞ்சம் பொதுநலமா யோசிச்சு கொஞ்சம் இதுவா நடந்துக்குங்க. இல்லைன்னா மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் உங்களுக்கு வாழ்க்கையில அது யூஸே ஆகாது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஓட்டும் போது நிறைய பேருக்கு கண்ணு பாதிப்படைஞ்சு அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்கள நம்பி பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, படிப்பு இருப்பாங்க, பசங்களோட படிப்பு இருப்போம், இவங்க வேலைக்கு போக முடியல, அவங்க கண்ணு பீஸாகி போயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க எப்படி வாழ்வான்றது கூட யோசிக்காம நம்ம இந்த ஃபோக்கஸ் லைட் போட்டு நம்மளுக்கு மட்டும் வெளிச்சம் வரணும், நமக்கு சேஃபா போனோம் அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த ஃபோக்கஸ் லைட் மாட்டி ஓட்டுறதுன்றது ரொம்பவும் தவறான ஒரு விஷயங்க. அது ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படிலாம் நம்ம சொன்னா என்ன உடனே ஃபோக்கஸ் லைட்டு கழட்டிட்டு ஓட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவும் டிராஃபிக் போலீஸும் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். டிராஃபிக் போலீஸ்காரங்க அங்கங்கே பிடிச்சி ஃபைனை போட்டு எதுக்கு ஃபைனை போடுறாங்கன்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு ஃபைனை போட்டு அனுப்புறாங்களே தவிர இந்த ஃபோக்கஸ் லைட்டு பிடிக்கிறது, எக்ஸ்ட்ரா நம்பர் வைக்கிறது பிடிக்கிறது, இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ரூல்ஸுக்கு மீறி வைக்கிறக்கூடிய எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கையும் பிடிக்கிறதுன்றது அவங்களோட கடமை தானே. அவங்க அது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி வீடியோ பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுனாக்கா நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம பண்றது பண்ணிட்டோம் அவ்வளவுதான். இந்த வீடியோ ஒரு 3000 பேர் 4000 பேர் பாக்குறீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்து ஒரு ஆளாச்சு நம்மளுக்கு இந்த ஃபோக்கஸ் எல்இடி ஃபோக்கஸ் எல்லாம் கழட்டி போட்டாச்சு வண்டியில இருந்து அப்படின்னாக்கா அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தான். மற்றவங்களை பத்தும் கொஞ்சம் நினைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. சுயநலமா இல்லாம நம்ம பொதுநலமா இருக்குது அப்படின்றது பெரிய ஒரு விஷயம் தாங்க. நீங்க உங்க வண்டியில நீங்க மாட்டியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த எல்இடி ஃபோக்கஸ் லேம்பை கழட்டி போடுற வீடியோ நீங்க எடுத்து எனக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா நம்ம சேனல்ல அது ஷார்ட்ஸ் வீடியோவா நாங்க பதிவிடுறேன். அது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சோதனமா இருக்கும். அது பிரச்சோதனம் மீன்ஸ் உந்துகோலா இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பா அது ரிமூவ் பண்ற வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவீங்க அப்படின்னு நம்புறேன். 1 வீக் கழிச்சு நான் யாராவது அனுப்பிச்சிருந்தாங்க நான் அப்லோட் பண்றேன், இல்லைன்னா விட்டுடலாம். இல்லைன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே இந்த லைட் மாட்டல அப்படின்னு சொல்லி நான் நம்பி சந்தோஷப்பட்டுக்கிறேன். மாட்டி இருக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கலாம். சரி, அவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.